அடுத்த ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா, கண்ணதாசனுடைய பெரிய பலம் என்ன தெரியுங்களா? வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாத மனித உணர்வுகளை, சோகங்களை, கவலைகளை, கண்ணீரை அப்படியே வார்த்தைகளாக வடித்து தரக்கூடிய ஆற்றல் கண்ணதாசனுக்கு உண்டு. ராஜ்பாட் ரங்கதுரை அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு காட்சி வருது. ஒரு படைப்பாளன் எப்படிப்பட்ட ஆளுமை மிக்கவன் அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டு ஒரு உதாரணம். ராஜ்பாட் ரங்கதுரையில் ஒரு காட்சி வருதுங்க. அந்த ஹீரோ ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட். அவன் மேடையில் நின்று மக்களை சிரிக்க வைக்கணும். அவன் ஒரு கோமாளி வேஷம் போட்டிருக்கிறான். கோமாளி வேஷம் போட்டுட்டு மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ஸ்டேஜ் இப்போ ஏற போகிறான். அந்த சமயத்தில் அவனுக்கு தெரிய வருது அவனுடைய தங்கச்சி இறந்துட்டான். ஆனால் அவன் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அன்புக்குரிய தங்கச்சி இறந்து போயிட்டா, ஆனால் அவன் ஸ்டேஜில் இவன் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அப்போ பாட்டு எழுதுறாரு சார் இந்த மனுஷன். எப்படி தெரியுங்களா எழுதுறாரு? ஜிஞ்சினிக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாட. ஜிஞ்சினிக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாட. ஆட வந்த வேளையிலே பாட வந்த என்னை மட்டும் அழவிட்டு ஓடிவிட்டான் கூட்டத்தோடு. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வரல. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வரல. துன்பம் வரும் வேளையில சிரிங்க என்று சொல்லி மச்சான் வள்ளுவர் சரிங்க. துன்பம் வரும் வேளையில சிரிங்க என்று சொல்லி மச்சான் வள்ளுவர் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாடுமுடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. இது மேற்புறத்தில் இனிப்பு அடிப்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. நான் பட்டினத்தார் சொன்னதை மாற்றி சொல்லிட்டேன். இது மேற்புறத்தில் கசப்பு அடிப்புறத்தில் இனிப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல, நான் அழுகிறேன்